வறுமையால செதிக்கிறோம். ஒரே மாசத்துல காசு வந்து குவிஞ்சு விடும். இன்னும் என்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பொழுதுபோக்கு தேவை. பொழுது போக்குறது பெரிய மேட்டம். பொழுதுபோக்குறதுக்கு நீங்க ஒரு வேலையை செஞ்சு கொடுக்கலாட்டி பொழுது போகாட்டேன் வீட்டுல வேலை அடம்பிடிக்குதா பிள்ளைங்க மாதிரி? நீ பொழுதுபோக்குறதுக்கு ஒரு கும்பாபிஷேகம் வைக்கலாட்டி போமாட்டேன். எவ்வளவு பெரிய கொடுமை அது! அல்லாஹ்வுக்கு இணைவு கற்பிக்கக்கூடிய பெரும் பாவங்கள், சர்வ சாதாரணமான பாவம் இல்லாது. அதுலயும் கந்திரி வருது, கொடிமரம், தர்கா, அவுலியா, கந்தூரியா விசேஷமா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் ரொம்ப ரொம்ப கடுமையாக கோபப்படக்கூடிய ஒரு பெரும் பாவம், அவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவம். தர்காக்களின் பேரால் ஜமாலுடைய அவுலியா தர்கா, சிந்தா மதார்சா அவுலியா, பக்கீர் பாபா அவுலியா, அந்த அவுலியா பேரத்தான் எனக்கு வச்சு விட்டாங்க ஆரம்பத்தில். ஏதோ கந்திரி அன்னைக்கு பிறந்தனாங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க ஊர்ல தடிக்கு ஒண்ணா பக்கீர் இருக்கும், 4 பக்கீர் இருக்கும். எல்லாம் மகா உன்னதம் பொருந்திய மகத்துவம் பொருந்திய பக்கீர் பாபா அவுலியா அவர்களுடைய மேன்மைதான். அங்க போய் என்ன செய்தியோ என்ன நடக்குது அல்லாஹ் சொல்றான், எதை வேணாலும் நான் மன்னிப்பேன்பா, என் இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வச்சா அதை நான் மன்னிக்கவே மாட்டேன், அந்த பாவத்தை நான் பொறுத்துக்கவே மாட்டேங்கிறான். இந்த தர்காக்களில் நடக்கக்கூடிய கூத்துக்கள் கும்மாரங்கள் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய இடத்துல அவனுடைய அடிமைகளை அவனுடைய அடியார்களை கொண்டு போய் வைக்கக்கூடிய பெரும்பாவங்கள் இந்த தர்கா வளரங்கிறது. நீங்க விவரம் தெரியாம நன்மை நினைச்சு முக்கால் போட்டு கத்தி உடுத்தி வச்சு எண்ணெயை ஊத்தி தொட்டு தொட்டு வயிற்றுல தடவு, நெத்தியில தடவு, கை காலில் புண்ணு இருந்தா தடவு, பிள்ளைங்களுடைய தலையில தடவு, படிப்பு வரும். புள்ளத்தாச்சி வயிற்றுல தடவு, புள்ள நல்ல பிறக்கும். செய்திகளை மறுமைக்கு வெற்றி தரும் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் தன்னிடத்திலே தனக்கு இணை கற்பிக்கப்படுகிற ஒரு பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். வேற எந்த பாவமா இருந்தாலும் விரும்பியவருக்கு மன்னிச்சிருவான். அவன் இடத்துல வைக்கிறேன் என்ன அர்த்தம்? அவன் செய்யற வேலைய அல்லது அவனுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை வேற யாருக்காவது செய்தால் அல்லது வேறு யாராவது செய்வார்கள் என்று நம்பினால் அதுதான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் அர்த்தம். அல்லாஹ்வுடைய இடத்துல அடுத்தவங்களை கொண்டு உட்கார வைக்கிறேன் அர்த்தம். அது அல்லாஹ்வுக்கு கடுமையான கோபம். அந்த சராசரத்தையும் படைத்தாளுகிற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய இடத்திலே கொண்டு போய் அவனால் படைக்கப்பட்ட அற்பத்திலும் அற்பமான மனித படைப்புகளை கொண்டு போய் அவனுக்கு நிகராக அவன் செய்வதை இவரும் செய்வார் என்று ஈக்குவலா வச்சா அல்லாஹ் விட்டுக்குவானா? அல்லாஹ் விட்டுவானா? எனக்கு இருக்கிற ரோஷம் கூட என்ன படைச்ச ரப்புக்கு இருக்காதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தர்காவுக்கு போற மக்கள், அதை ஆதரிக்கிற மக்கள், அதை வேண்டும் என்று சொல்லுகிற மக்கள், அதையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் செய்யக்கூடிய தவறுடைய அளவு எவ்வளவு பெரிது என்று தெரியும். என்ன செய்யாங்க போய் அவுலியாக்களே, நீங்க தான் பிள்ளைய கொடுக்கணும். பல பேர் பிள்ளைய தரது யாரு? அல்லாஹ் சொல்றான், யஹபுலி மய்யஷாவு இனாசன் வ யஹபுலி மய்யஷாவு ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாசன் வ யஜஅலு மய்யஷாவு அகீமா. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் மக்களை வழங்குகிறான், தான் நாடியவர்களுக்கு பெண் மக்களை வழங்குகிறான், தான் நாடியவர்களுக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து வழங்குகிறான், தான் நாடியவருக்கு எதையும் கொடுக்காமல் மலடர்களாக வாரிசற்றவர்களாக விட்டு விடுகிறான். அல்லாஹ் தான் அதை செய்கிறான். குர்ஆன் சொல்லுது. நாம என்ன சொல்றோம்? அவுலியாக்களே நீங்க பிள்ளை விட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மட்டும் தான் தருவானா? அவுலியாவும் தருவாரு. அல்லாஹ்வுடைய இடத்துல இந்த அவுலியா கொண்டு போய் வச்சுட்டோம் அர்த்தம். அல்லாஹ்விட்ட கேட்க வேண்டிய துஆவை இந்த அவுலியாவிட்ட கேட்டு விட்டோம். அல்லாஹ்வுடைய இடத்துல அவுலியா கொண்டு வச்சுட்டோம் அர்த்தம். இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். நாளை மறுமையில மரணத்திற்கு பிறகு நாம் செய்த இந்த காரியம் நமக்கு வெற்றியை தராது, தோல்வியை தரும். நரகத்துடைய படுகொலியை நம்மை கொண்டு போய் தள்ளும். வெந்து சாக வேண்டியது. அங்க கிடந்து புலமும். ஆரம்பத்தில் சொன்ன யாரைத்தனா அத்தாயினல்லாஹ் அத்தாயினர் ரசூலா, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. இன்னா தானா சாதத்தனாவ குபரானா, எங்களின் நல்லவர்களுக்கு கட்டுப்பட்டோம்,
எங்களின் பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டோம். அல்லல்லோட சபீலா, அவர்கள் எங்களை வெளியிடுத்து விட்டார்களே, அங்க போய் புலம்புவீங்க. அங்க புலம்ப கூடாது, நரகத்தில் சேரக்கூடாது என்று பயந்தால் இன்னைக்கு அஜர்த்து சொன்னாலும் சரி, அல்லாமா சொன்னாலும் சரி, ஜமாத்து சொன்னாலும் சரி, தலைவர்கள் சொன்னாலும் சரி, பெரியவர்கள் சொன்னாலும் சரி, அதை எல்லாம் கிடப்பிட போது அல்லாஹ் சொன்னானா காத்து செய்யற. வேற எவன் சொன்னாலும் சரி, எந்த பெரிய கொம்பன் சொன்னாலும் சரி, யாரு சொல்லுக்கும் கட்டுப்பட மாட்டேன். உறுதியான இல்லைங்க. உங்களுக்கு எந்த இழப்பு வராங்கல்ல, உங்களுடைய மரணம், உங்கள் வீட்டிலே ஒரு திருமணம், எந்த தடையும் வராது. நீ வரி கொடுக்கல, விரட்டி விரட்டி வரி வாங்கலாம். பத்தமடியில் கொடுமையா இல்ல? நம்ம பிள்ளைங்க நோட்டீஸ் கொடுக்க போயிருக்காங்க. நிகழ்ச்சி வச்சு 2-3 பேர் போய் நோட்டீஸ் அதிகமா போன உடனே சந்தா புக்கு தூக்கி ரசீது புக்கு கொண்டு வந்தாங்க போல இருக்கா. சபை பராத்துக்கு வசூல் பிரிக்கிறதுக்கு சோறாக்குறதுக்கு அத்தா இல்ல ஜன்னல் மூடிக்கிட்டு எங்க அத்தா இல்ல போயிட்டு பெறுவாங்க. பொன்னாடி கை உள்ளங்க அதான் வராங்க, கூட்டம் வருது, ஏதோ காலிகை வருது போல இருக்கு. எவ்வளவு வெரைட்டி. சரி, இவ்வளவு வெரைட்டி வாங்குறீங்களா? நன்மைக்கு வாங்குறீங்களா? ஒரு ஏழைக்கு உதவி செய்ய வாங்குறீங்களா? ஒரு கண்டறியாதவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாங்குறீங்களா? ஒரு அனாதைக்கு உதவி செய்ய எதுக்கு வாங்குறீங்க? இப்படி கஷ்டப்படுகிற மக்களிடமிருந்து காசு பணத்தை சுரண்டி 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 நீங்கள் செய்கிற வேலை என்ன? ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் சினிமா கச்சேரி பெரும்பாவம். அந்த பாவத்திலையும் பெரிய கொடுமை என்ன? அந்த ஊர்வலத்தை தூக்கிட்டு போவாங்க. ஏரியாவுக்கு தூக்கிட்டு போக வேண்டியதுன்னு. அது என்ன மற்றவங்கள்ட்ட உங்க பராக்கிரமத்தை காட்டுறதுக்கு ஒரு சமுதாயத்தவர்கள் வாழா இன்னொரு இடத்துக்குள்ள கொண்டு போய் என்ன சிலம்பு சுத்துற? ஓ வீட்டுக்கிட்ட சுத்து, ஓ மாமா வீட்டுக்கிட்ட சுத்து, அங்க போய் நீ சுத்தினா அமைஞ்ச வேலைன்னு தெரியுங்களா? போன வருஷம் என்ன நடந்துச்சு? தேவையில்லாமல் இந்த தர்கா வழிபாடு, சபை பராத்து, கூடு, ஊர்வலம், இதனால் நம்ம ஊருக்கு பெரிய கெடுதியை நீங்க வரவழைக்கிறீங்க. தெருவில் போன ஓனாலும் பிடிச்சி உரிய அர்த்தம். தேவையில்லாத வேலை. அவங்க என்ன பண்ணுவாங்க? எங்க தெருவுக்குள்ள அவங்க செலவு வந்துச்சுல, அப்ப அவங்க தெருவுக்குள்ள எங்க விநாயகர் ஊர்வலம் செல்லும். விநாயகர் ஊர்வலத்துடைய ரிசல்ட் தெரியுமா? தமிழ்நாட்டில் 10 மடங்குற குண்டு சட்டிக்குள்ள குழு ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாட்டை பறந்து பாருங்க. கோயம்புத்தூர், திருவாரூர், முத்துப்பேட்டை, திண்டுக்கல், திருவண்ணாமலை விநாயகர் ஊர்வலத்தினால் கலவரம் ஏற்பட்ட பகுதியில் இந்த வருடத்தினுடைய லிஸ்ட் இது. விநாயகர் ஊர்வலத்தினால் நம்ம மக்கள் தாக்கப்பட்ட ஊருடைய லிஸ்ட் இது. நம்ம மக்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டவருடைய லிஸ்ட் இது. எந்த ஊர்ல நிம்மதியா நடக்கல. விநாயகர் ஊர்வலம்னாலே மொத்த போலீஸ் அதிகாரம் இருக்கு, அத்தனை டென்ஷன்ல இருக்குது. முஸ்லீம் பகுதிகள் தேடி தேடி குறி வைக்கப்படுது. இங்க உள்ள மக்கள் நல்ல மக்களா இருக்கலாம், அந்த மக்கள் தப்பு செஞ்சா இருக்க வேண்டி 19 மக்களை நான் சேர்த்து குறை சொல்ல விரும்பல. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் அப்படி சொல்லல. அப்படி இருக்குது சில ஊர்ல. போன வருஷம் நீ அவங்க ஊருக்குள்ள போனவங்க அவங்க ஓயத்துக்குள்ள வருவேன்னு கேட்கிறாங்க. கேட்டாங்க இல்லையா? நல்ல வேலை போலீஸ் சுதாரிப்போடு தேவையில்லை, இல்ல அவனை உருவாக்க கூடாது. இதுக்கு அனுமதி கொடுத்தா தேவையற்ற பிரச்சனை வந்துடும். விநாயகர் ஊர்வலம் வருஷா வருஷம் பெரிய டென்ஷன் ஏற்படுத்தும். அதனால வேண்டாமனே நல்ல அதிகாரிகள் இருக்க போய் தடுத்து விட்டார்கள். நீ தொடர்ந்து செஞ்சனா அவன் தொடர்ந்து அவன் மட்டும் இங்க வர்றான், நான் வந்து அங்க என்ன தப்பான்னு கேட்டா காவல்துறை அதிகாரிகள் பதில் சொல்ல முடியுமா? தேவையில்லாம போலீஸ்காரங்களுக்கு நல்ல முறையில் நமக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய அந்த மக்களுக்கு, அந்த அதிகாரிகளுக்கு நீங்க ஏன் டென்ஷன் ஏற்படுத்துறீங்க? அந்த வேலையை நீ செஞ்சா அவங்க வேலையை செய்வாங்க, உங்களால தாங்க முடியாது. ஏதோ போயிட்டு அல்லாவுடைய கிருபையில ஒரு கம்பீரமா ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு தாக்குதல் என்று இருந்தால், ஒரு பாதிப்பு என்று இருந்தால் தாங்கிக்கிற லெவலில் நம்ம சமுதாயம் இல்ல. சமுதாய தலைவர்கள் யோசிங்க, அதிர்த்துமார்கள் யோசிங்க, நிர்வாகிகள் யோசிங்க. உங்க கையில இந்த ஊருடைய நிர்வாகத்தை மக்கள் எல்லாம் நம்பி கொடுத்திருக்கிறாங்க. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு திட்டம் தீட்டுங்க. தப்புன்னு தெரிஞ்சா உறுதியா நில்லுங்க. பக்கத்துல கிண்டி விட்டு அதுக்கு நீங்க கட்டுப்படாது. தலைவர் நல்லவரா இருக்கிறாருங்க, பக்கத்தில் உள்ள ஜால்ரா பேசுறீங்களா என்னங்க அவங்க சொல்றாங்க, இதை நிப்பாற்று அதை நிப்பாற்று. நம்ம ஆண்டாண்டு காலமாக பரம்பரை பரம்பரையாக நடத்திக்கிட்டு இருக்கிற வேலை அவன் போட்டு விடுற பிட்டுல இவர் மயங்கி அவங்க பின்னாடி போய்கிட்டு இருக்கிறார். அதனால மறுமையில் வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும்
எந்த வாழ்க்கை முறைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்களோ அந்த வாழ்க்கை தான் வெற்றி அளிக்கும். முன்னோர்களின் வாழ்க்கை, பெரியார்களின் வாழ்க்கை, நமது கடந்த கால முன்னோர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் எல்லாம் மறுமையில் வெற்றியை தராது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முழுமையாக கட்டுப்பட்டு இருக்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah